என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். செப்டம்பர் 21ஆம் நாள். இன்றைய தியானத்தின் தலைப்பு ஜீவனுக்கேதுவான மனம் திரும்புதல். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி அப்போஸ்தலர் 11 முதல் 18 வசனங்கள். ஜீவனுக்கேதுவான மனம் திரும்புதலை தேவன் புறஜாதியாருக்கு அருளிச் செய்தார். அப்போஸ்தலர் 11:18. தேவன் பட்சபாதம் இல்லாமல் எல்லோரையும், அதாவது இஸ்ரவேலரையும் இஸ்ரவேலர் அல்லாத எல்லா இனத்து மக்களையும் நேசிக்கிறார். ஆனால் மனிதரால் அது முடிவதில்லை. எல்லாரையும் தேவன் ஏற்றுக்கொள்கிறார், நேசிக்கிறார் என்ற உண்மையை கூட ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. தாங்களும் மற்றவர்களை தங்களுக்கு சமமாக கருதி அவர்களுடன் போஜனம் பண்ணவோ ஆராதிக்கவோ முடிவதில்லை. காரணம் பாரம்பரியம், தங்களை மட்டும் தேவன் பிரித்தெடுத்து நேசித்து வழிநடத்துகிறார் என்ற சமயம் சார்ந்த கர்வம். அன்று எருசலேமில் இருந்த அப்போஸ்தலர்களும் விசுவாசிகளும் பிற இனத்தாரோடு எப்படி போஜனம் பண்ணலாம் என்று பேதுருவிடம் வாக்குவாதம் பண்ணினார்கள். நம் நாட்டில் இன்றும் கூட மேல் சாதியினர் என்று தங்களை கூறிக்கொள்ளும் சிலரிடம் இந்த கர்வ கருத்து இருக்கிறது. விருத்த சேதனம் செய்து கொண்டவர்கள், ஞானஸ்நானம் பெற்றவர்கள் யாவரும் பரிசுத்தவான்களும் அல்ல, மற்ற யாவரும் அசுத்தவான்களும் அல்ல. தேவன் சுத்தமாக்கினால் போதும். அதை மனிதர் எதிர்ப்பதும் ஏற்றுக்கொள்ளாததும் தவறு. எருசலேம் நகரிலுள்ள விசுவாசிகளுக்கு பேதுரு தனக்கும் கொர்நேலியுவுக்கும் கிடைத்த தரிசனங்களையும் வழி நடத்துதல்களையும் சொன்னபோது அந்த உண்மையை புரிந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இதைதான் தேவனும் எதிர்பார்க்கிறார். ஆன்மீக உண்மைகளை புரிந்து கொள்பவர்கள் தங்களை திருத்திக் கொண்டு தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். தேவன் மனுக்குலம் முழுவதையும் நேசிப்பதால் எல்லோரையும் ரட்சிக்கிறார், நித்திய ஜீவனை அளிக்கிறார், ஆசிர்வதிக்கிறார். நாமும் எல்லோரையும் நேசிப்போம், நற்செய்தி சொல்வோம், ஆசிர்வாதம் பெறுவோம், தருவோம். ரட்சிப்புக்கேதுவான வார்த்தைகள். மேலே சொன்னபடி தேவன் ரட்சித்து நித்திய ஜீவனை அளிப்பதற்கு ஏற்கனவே ரட்சிக்கப்பட்ட நாம் எல்லோருக்கும் ரட்சிப்புக்கு ஏதுவான வார்த்தைகளை, நற்செய்தியை சொல்ல வேண்டும். ஜீவனுக்கேதுவான மனம் திரும்புதல். ரட்சிப்புக்கு ஏதுவான வார்த்தைகளை நாம் சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள் கிரியை செய்வார். அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக மனம் திரும்பி பரிசுத்த வாழ்வு வாழ்வர். திராவிடன் என்றும் இல்லை, ஆரியன் என்றும் இல்லை. ரட்சிப்புக்கேதுவான வார்த்தைகளை விசுவாசிக்க வேண்டும். ஜீவனுக்கேதுவான மனம் திரும்ப வேண்டும். அவ்வளவே. ஜெபம். இறைவா, என் இனம், என் குலம் எதுவும் பெரிதல்ல என்பதை உணர்கிறேன். மனம் திரும்பி உம்மிடம் வருகிறேன். ஜீவனை தாரும். ஆமேன்.